வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்யலாங்க. இது செய்கிறதுக்கு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே 5 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நாம் தக்காளி புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட வேணும்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாகவே வேணும்னா புளியை வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செய்யும்போது புளி சேர்க்காமல் செய்கிறது அருமையாக இருக்குங்க. ரைஸ்க்கு எடுத்துக்கிறதா இருந்தால் நாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. முதல்ல இதை மொத்தமாக சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுக்கணும். இதுக்கு மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. நான் மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன், அதனால் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தனியா பொடி 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க. இதில் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சி வருவதற்குள்ளே நான் 3/4 கிலோ அளவுக்கு பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் காஞ்சி வரட்டும். கூடவே கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வானல்லையும் செய்யலாம், ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், அதனால் நான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறேங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கணும். இது கூட பெருங்காயம் 3 பிஞ்ச் அளவுக்கு இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விழுதை சேர்த்து கூடவே மிக்சர் ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஊற்றும்போதே நல்லா கொதியோடவே வருங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, அதனால். இது கூட தண்ணியை ஊற்றி சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா ஊற்றின உடனே இது போல் கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வெந்து வந்தாச்சு. பச்சை வாசனை இருக்காது. இந்த அளவுக்கு கொதித்து வரும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் கொதித்து வந்ததுமே 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கை சேர்த்த உடனே இந்த 3/4 கிலோ அளவுக்கு பட்டாணி ஊற வச்சு எடுத்ததையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ எல்லாமே குக் ஆகிருக்கு, உருளைக்கிழங்கை தவிர.
நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக சைடில் கொதி வரும்போது நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஆல்ரெடி எல்லாம் குக் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கை தவிர. அதனால் ப்ரெஷர் போன உடனே நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. நல்லா பார்க்கும்போதே அருமையாக இருக்கும், கமகமன்னு வாசனையோட. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இந்த உருளைக்கிழங்குல மேஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது ரொம்ப அருமையான டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராகி தோசைக்கு இந்த குருமாவை எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.